இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்? கம கமனு சிக்கன் பிரியாணி பாசுமதி ரைஸில் ஈஸியாக சிம்பிளாக பெர்ஃபெக்ட் ரேஷியோ வாட்டரோட சமைக்கலாம். இப்போது நான் 2.5 கப்பு பாசுமதி ரைஸ் நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடியேவும் 20 நிமிஷம் ஊற வச்சிடணும். நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. சமையல் பண்ண ஆரம்பிக்கும் போது தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ரைஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போது தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இது எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அளவுகள் எல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கணும். தயிர் வந்து புளிக்காத தயிர் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. சிக்கன் வந்து 1/2 கிலோ ரைஸுக்கு 1/2 கிலோ சிக்கன். நான் 300 கிராம் சிக்கன் நான் எடுத்து வச்சுருக்கேன். 200 கிராம் வந்து ரோஸ்ட்டுக்கு நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ தாளிச்செல்லாம் கடலெண்ணெய், நெய் ஆட் பண்ணிக்கோங்க. பிரியாணி எல்லாம் கடுப்பாசி ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு நறுக்கின பல்லாரி வெங்காயத்தை சாஃப்டாக வதக்கி எடுத்துக்கணும். மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா சாஃப்டாக குக் ஆகும். இப்போ ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் எனக்கு காரமாக இருந்தது. பச்சை மிளகாய் காரமாக இருந்ததுனால நீங்கள் காரத்தை பார்த்துட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டு கொஞ்சம் இந்த மாதிரி சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது இஞ்சி பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ ரைஸுக்கு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு கரெக்டாக இருக்கும். அப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது கருவேப்பிலை, புதினா, கொத்தமல்லி இதெல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா பிரியாணிக்கு ஃப்ளேவராக இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம கட் பண்ண சிக்கன் பீசஸை 1 by 1 ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தண்ணி விடவும் தயிர் வந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது புளிக்காத தயிராக இருக்கணும். தயிரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஹோம்மேட் பிரியாணி மசாலா 1.5 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கிலோ ரைஸுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போதும். இதோட பர்ஃபெக்ட் மெஷர்மெண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு மூடி வச்சிடலாம். இப்படி தண்ணி விடவும் ஒரு 80% வரைக்கும் வேக வச்சு எடுக்கணும். இப்படி சாஃப்டாக வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இப்போது 2.5 கப் ரைஸுக்கு 3/4 கப் வாட்டர். டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கணும். நம்ம ரைஸ் போகிறப்ப ஒரு கல் வந்து அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ண ரைஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு உடையாமல் சாஃப்டாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கடைசியில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. கரெக்டாக ஒரு விசில் போதும். இது குக் பண்ணுறது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கவும் கூடாது, ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது. இப்போது ஸ்டீம் போனதுக்கப்புறம் கம கமனு சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது பர்ஃபெக்ட் ரேஷியோவாக இருக்கும், அடிப்பிடிக்காது. நான் கடைசியில் உங்களுக்கு காமிக்கிறேன். இது இப்போ வந்து ஹாட் பாக்ஸில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு குக்கரில் நீங்கள் கடைசியில் பாருங்களேன், கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காது. இது பர்ஃபெக்ட் ரேஷியோவாக இருக்கும். ஒரு விசில் விட்டாலே போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு சிக்கன் பிரியாணி, காளான் கிரேவி, சிக்கன் ரோஸ்ட் வச்சு அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.